திருக்குறள் கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல். அதுபோல ஆதிபகவன் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான். குறள் 2. கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். பொருள்: தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதினால் உண்டான பயன் யாதுமில்லை. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: அன்பர் நெஞ்சமாகிய மலரின் மேல் சென்று வீற்றிருப்பவனின் சிறந்த திருவடிகளை சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்வார்கள். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. பொருள்: விருப்பம் வெறுப்பம் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருணையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பியவரிடத்து அறியாமை என்னும் இருள் சார்ந்த இருவினைகளும் வந்து சேரா. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளில் அவித்தவனின் மேய்மைகள் இல்லாத ஒழுக்க நெறியில் நின்றவரே நிலையான வாழ்வினர் ஆவார். குறள் 7. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு யாதொன்றும் ஒப்புமை இல்லாதவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் பிறருக்கு மனக்கவலை மாற்றல் அரிதாகும். குறள் 8. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பொருள்: அறக்கடலான அந்தனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் பிறருக்கு இன்பமும் பொருளும் ஆகிய கடலை கடக்க இயலாது. குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தளை. பொருள்: என்பகை குணங்களிலே உருவான இறைவனின் திருவடிகளை வணங்காதார் தலை கேளாத காதும் காணாத கண்ணும் போன்று பயனற்றதாகும். குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவிப் பெருங்கடலை கடப்பார்கள், சேராதவர்களால் கடக்க இயலாது.